அட்லீஸ்ட் கஞ்சியாவது கடத்திட்டு வந்தாங்களா? எதுவுமே கிடையாது. இவங்க மேலே ஏதாவது வழக்கு இருக்கா? எதுவும் கிடையாது. அப்போ இவங்களை சுட வேண்டிய அவசியம் என்ன? இது மனித உரிமை மீறல். இந்த 3 பேரையும் சுட்டுக்கொண்டு 4வது காயப்பட்ட அந்த வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கள்ளத்துப்பாக்கி, உரிமை இல்லாத துப்பாக்கி, மான்கறி இதெல்லாம் நாங்கள் அவங்கள்ட்ட கைப்பற்றோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சுட்டு கொலை செய்ய அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு? அதனால் இவரை உயிரோடு இல்லாமல் ட்ரீட்மெண்ட்லேயே இவரை காலி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்கன்னு அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அந்த அதிகாலையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க தமிழர்கள்னால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போய் ரொம்ப நாளாக இருக்காங்க. அவங்க அங்கேயே வேலை பார்த்துட்டு அங்கேயே இருக்கிறாங்க. பூர்வீகம் அவங்களுக்கு தமிழகம், தமிழ் பேசுகிறாங்க, அவ்வளோதான். அவங்க 3 பேர் இவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 4 பேர் மாடு காணாமல் போச்சு, மேய போன மாடு வரலை, அதனால் காட்டுக்குள்ளே தேடி போனோம். நாங்கள் விடிய தேடிகிட்டு இருக்கையில் காலையில் அதிகாலையில் கர்நாடக காவல்துறை, கர்நாடக வனத்துறை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களை சுட்டாங்க. அதில் 3 பேர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. ஒருத்தருக்கு காயப்பட்டிருக்கு. அந்த காயப்பட்டவர் கொடுக்குற வாக்குமூலம் தான் அது. அவர் அரசு மருத்துவமனையில் அங்கே அட்மிட்டில் இருக்கார். இந்த 3 பேரும் ஒருத்தருக்கு 50 வயசுன்னு, ஒருத்தருக்கு 45 வயசுன்னு, ஒருத்தருக்கு 42 வயசு இறந்து போனவங்க. சின்ன வயசுக்காரங்க இல்லை, சின்ன பையங்க இல்லை. இவங்க மாடு காணாமல் போன மாடை தேடி போனதுனால இது மாதிரி நடந்ததுன்னு இவங்க சொல்கிறாங்க. அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இவங்க அதாவது பெங்களூர் அருகே இருக்கக்கூடிய சரணாலயம் இருக்குல்ல, அந்த சரணாலயத்தில் அந்த காட்டில் போய் மான் வேட்டையாடினாங்க, கள்ளத்துப்பாக்கி வச்சு மானை சுட்டாங்க. நாங்கள் அவங்கள பிடிக்க போனோம், எங்களை நோக்கி சுட்டாங்க, அதில் எங்களுக்கு ஒருத்தருக்கு காயம் பட்டுருச்சு அப்படின்னு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த துப்பாக்கி, கள்ளத்துப்பாக்கி, உரிமை இல்லாத துப்பாக்கி, மான்கறி இதெல்லாம் நாங்கள் அவங்கள்ட்ட கைப்பற்றோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, மானை வேட்டையாடுறது தவறு, வனவிலங்கு சட்டப்படி தவறு. அதில் 3 ஆண்டுகள்லேருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம், 25,000 ரூபா அபராதம் போடலாம். கள்ளத்துப்பாக்கி வச்சுருந்தா 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் அதுக்கு நீதிமன்றம் மூலம் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இப்போ இவங்க இந்த தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள கைது பண்ணி அவங்கள இந்த 2 வழக்குலேயும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். அவங்கள நீங்கள் சுட வேண்டிய அவசியம் என்ன? அவங்க என்ன தீவிரவாதிகளா? வெடிகுண்டு தயாரித்தார்களா? இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்களா? வெளிநாட்டிலேருந்து போதைப்பொருள், போதை மருந்து, அதாவது இது இருக்கு இல்லையா, போதை பவுடர், அதை கடத்திட்டு வந்தாங்களா? ஏன் அட்லீஸ்ட் கஞ்சியாவது கடத்திட்டு வந்தாங்களா? எதுவுமே கிடையாது. இவங்க மேலே ஏதாவது வழக்கு இருக்கா? எதுவும் கிடையாது. அப்போ இவங்கள சுட வேண்டிய அவசியம் என்ன? இது மனித உரிமை மீறல். என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். அதுக்கு மீறி செய்கிறது தவறு. ஒரு மனிதனுக்கு தவறு, அவன் அக்யூஸ்டாக இருந்தால் கூட அவனுக்கு தவறு செஞ்சுருந்தான்னா அதுக்கு என்ன தண்டனையோ நீதிமன்றம் மூலமாக வாங்கி கொடுக்கணும். நீங்கள் சுட்டு கொலை செய்ய அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு? இப்போது இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு. முதற்கட்ட விசாரணை அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க தவறு செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சனால தான் இந்த 3 பேரையும் சுட்டுக்கொண்டு 4வது காயப்பட்ட அந்த வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ கொலை வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்னா அப்போ அதில் பிரிமா ஃபேசி அப்படின்னு சொல்லுவாங்க, அடிப்படை காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத அங்கே விசாரிச்சிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில் தெரிஞ்சதுனால தான் எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி உள்ள என்கவுண்டரில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் விசாரிப்பாங்க. அது விசாரிச்சிட்ருக்காங்க. காவல்துறை சம்பந்தம் அதுலேயும் ஒரு விசாரணை நடக்கும். இந்த விசாரணையோட முடிவு அந்த வீடியோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணது, அந்த வீடியோலாம், இந்த எஃப்ஐஆர்லாம் மனித உரிமை ஆணையத்துக்கு போகும். அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, காவல்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதன் பேர் நடவடிக்கை எடுப்பாங்க. அது இருக்கட்டும். இதில் என்னென்னா 3 உயிர்கள் போயிருக்கு. இந்த பார்த்த ஒரே சாட்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாருன்னா, ஏன் உயிருக்கு ஆபத்தாக இருக்குது, என்ன எதுவும் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவர் ஒருத்தர் தான் சாட்சி, நேரடி சாட்சி, கூட இருந்தவர். இவர் சொன்னால் அந்த வனத்துறையினருக்கு கன்விக்ஷன் ஆகிடும். கோர்ட்டில் ஏறி இவர் சாட்சி சொன்னால் தான் கன்விக்ஷன் ஆகிடும்.
அதனால் இவரை உயிரோடு இல்லாமல் ட்ரீட்மெண்ட்லேயே இவரை காலி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்கன்னு அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அப்போது இதில் வந்து அந்த வனத்துறையினர் தவறு செஞ்சுருக்காங்கங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லை, அந்த சொன்னீங்க இல்லையா சட்டமன்றத்தில், அங்கேயே வந்து அமைச்சர்களே கூட இதுக்கு எதிராக இருக்காங்க. ஆளுங்கட்சி அமைச்சர்களே எதிராக இருக்காங்க. எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் இது நடந்தது தவறு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. நம்ம சட்டமன்றத்திலையும் இதை பேசியிருக்காங்க. ஆனால் நம்ம உறக்க பேசலை. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டு ஏன் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதில் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற கட்சி, ஆட்சியில் இருக்க கட்சி இங்கேயும் கூட்டணியில் ஆட்சியில் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, அவங்க மாடு மேய்க்கிறவங்க, அவங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. இதில் வந்து தவறு நடந்திருக்கு அப்படின்னா சிபிஐ மாதிரி 3வது ஒரு ஏஜென்சி வச்சு விசாரிக்கணும். அந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னா அவங்க வந்து எங்கே போகணும்? ஹைகோர்ட்டுக்கு போகணும், இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும், இல்லை அந்த கவர்மெண்ட்டே ஆர்டர் போடணும். அந்த கவர்மெண்ட்டில் உள்ள சிஎம்மு சென்னைக்கு வந்து என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, தமிழ்நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கை மட்டும் நீங்கள் பாருங்கள், எங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய, கர்நாடகாவில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நீங்கள் பார்க்காதீங்கன்னு ஒரு தைரியமாக ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்போது அவங்களுக்கு வந்து தமிழர்கள் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. காவிரி இஷ்யூலையும் அவர் இதே மாதிரி தான் பேசினார். ஒரு ஏடாகூடமாக பேசுவார், வம்பு கிழக்கிற மாதிரி பேசுவார். அது சரி கிடையாது. நம்ம அரசாங்கம் வந்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அந்த வந்து சிபிஐ மூலமாக என்கொயரி பண்ணி அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த விசாரணைங்கிறது சரியான முறையில் நடக்கணும். அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லை, அந்த லீகல் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா உலகம் முழுக்கும் தமிழர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஆரிஜின் எதுனா, பூர்வீகம் எதுனா தமிழ்நாடு. தமிழ்நாட்டை 8 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 6 கோடி தமிழர்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அங்கே வெளியே இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம பூர்வீகத்திலேருந்து நமக்கு சப்போர்ட் வரணும், ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு குரல் வரணும் நமக்கு சப்போர்ட்டா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நியாயம் தானே அது? நியாயம். அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது நியாயம் தானே? அவங்களுக்கு நம்மளை தவிர வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா? அவங்க என்ன இப்போ கோடீஸ்வரர்களா? அன்றாடம் காய்ச்சிங்க, மாடு மேய்க்கிறவங்க. அப்படியாப்பட்ட தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நம்ம தமிழர்களுங்கிற முறையில் நம்ம குரல் கொடுக்கணும். நம்ம அரசாங்கம் அதில் செய்யணும். இது வேறொரு அரசாங்கம், நம்ம அரசாங்கம் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்மளோட சேர்ந்த, நம்ம மொழியை பேசக்கூடிய ஒருத்தவங்க, நம்ம ஊரை சேர்ந்தவங்க அங்கே போய் இருக்கிறாங்க. நாளைக்கு இதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைனா கூட அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா? செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்குது இல்லையா? அதை நம்ம நிச்சயமாக கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. மாநில அரசு இதை வந்து கையாண்டாங்கன்னா எப்படி சார் இருக்கும்? அந்த மாநில அரசு இந்த வழக்கை விசாரிச்சாங்கன்னா சரியா? ஒன்று வேணாம், அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து அந்த இறந்து போன ஒருத்தரோட மனைவிட்டு தான் ரிப்போர்ட் வாங்கி எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. அவங்கள வச்சு அந்த ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அங்கேயும் அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். ஹைகோர்ட்டில் என்ன வேணும்னா, இந்த லோக்கல் போலீஸ் விசாரித்தா எங்களுக்கு நியாயம் கிடைக்காது, அதனால் சென்ட்ரல் போலீஸ் சிபிஐ வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கணும். அந்த ஹைகோர்ட்டு ஆர்டர் போட்டுடலாம். ஒருவேளை போடலைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம தமிழர் இயக்கங்கள் இருக்கு இல்லையா, நம்ம கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இவங்க வந்து அட்வொகேட்ஸை வந்து என்கேஜ் பண்ணலாம். இது அரசாங்கம் தலையிட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கட்சி இருக்குது இல்லையா, உங்கள் கட்சியில் அட்வொகேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு பண்ணுங்கள். ஆக இது வந்து மனித உரிமை மீறல் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சம்மந்தப்பட்டவங்க நீதிமன்றம் மூலமாக தண்டிக்கப்படணும். அவங்க வந்து தப்பிச்சு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட